கர்த்தரோட பரிசுத்த ஸ்தோத்திரம். என்னங்க எல்லாம் அமைதியாக இருக்கீங்க? ஓகே, பிரைஸ் லார்ட். எல்லாரும் யோவான் 19:25-27. யோவான் 19:25-27. இயேசுவின் சிலுவையின் அருகே அவனுடைய தாயும் பின்பு இயேசு அவனுடைய தாயை நோக்கி அதோ உன் மகன் என்றால், தன் சீஷனை நோக்கி அதோ உன் தாய் என்றால். ஆமென். ஸோ இயேசு பேசின மூன்றாவது வார்த்தை behold your mom, behold your son, behold your mother. அதோ உன் தாய், அதோ உன் மகன் என்று, அதுதான் மூணாவது வார்த்தை இயேசு வந்து சிலுவையில் பேசினார். ஸோ இயேசு வந்து இந்த வார்த்தையை யார் இடத்துல பேசினார்? சரி, இன்னொன்று அதுக்கு முன்னாடி நம்ம யாரெல்லாம் இங்கே எத்தனை பேர் இங்கே ஃபோட்டோ எடுப்பீங்க? ஃபோட்டோ எடுக்கிறது யாரெல்லாம் பிடிக்கும்? ஸோ ஃபோட்டோ எடுக்கிறது வந்து நிறைய பேருக்கு வந்து அது நிறைய பேர் சரியாக எடுக்க மாட்டாங்க, நிறைய பேர் கேப்சர் பண்ண மாட்டாங்க ஒழுங்காக. ஸோ நிறைய பேர் வெளியில் என்ன சொல்லுவாங்க, ஃபோட்டோ தான் வந்து டைமை கேப்சர் பண்ணுற ஒரு விஷயம் வந்து ஃபோட்டோகிராஃபியால் தான் வந்து ஒரு விஷயத்தை கேப்சர் பண்ணி அந்த டைமை பாஸ் பண்ண முடியும். ஸோ இந்த இடத்துல ஜான் மட்டும்தான் சிலுவை இடத்துல இருக்கிறாரு. ஜான் மட்டும்தான் வந்து ஏசப்பா என்ன பாடுகள் படுறாருன்றதை சிலுவை இடத்துலேருந்து பார்க்குறாரு. ஸோ ஜான் மட்டும்தான் வந்து ஏசப்பா சிலுவையில் என்ன சொல்கிறாருன்றதை வந்து ஜான் மட்டும்தான் சொல்கிறாரு. ஸோ இந்த இடத்துல இந்த வார்த்தையை வந்து யோவான் மட்டும்தான் வந்து சிலுவை, அந்த யோவானோட புக்கில் மட்டும்தான் வந்து இந்த வார்த்தையே இருக்குது. ஸோ இந்த மூணாவது வார்த்தை நான் இதோ உன் தாய் இதோ உன் மகன்ற வார்த்தை வந்து யோவான்ன்ற புக்கில் மட்டும்தான் இருக்குது, வேறு எந்த புக்லேயுமே இல்லை. ஸோ யோவான் வந்து ஒரு ஆண்டவரோட டிசைபிள். அவர் வந்து ஆண்டவருக்கு ரொம்ப பிரியமான ஒரு டிசைபிள். அவர் வந்து ஆண்டவரோட கூடயே இருக்கிறாரு, ஆண்டவருக்கு ரொம்ப பிரியமாக இருக்கிறாரு, ஆண்டவர் ரொம்ப நேசிக்கிறாரு, ஆண்டவருக்கு ரொம்ப விருப்பமான ஒரு டிசைபிளாக இருக்கிறாரு. ஸோ இந்த இடத்துல பார்க்கும்போது ஜான் கிட்ட வந்து ஆண்டவர் வந்து ஒரு பெரிய பொறுப்பை தர்றாரு. ஏன்னா அந்த பொறுப்பு வந்து அவரிடத்துல இருந்தது. ஸோ அவர் வந்து அவரோட மேரியை வந்து ஏசப்பா தான் பார்த்துக்கணுன்றது அந்த இடத்துல இருக்கிற. ஏன்னா ஜோசப் வந்து அந்த இடத்துல காமிக்கல, ஜோசப் இல்லைன்னு நினைக்கிறேன் அந்த இடத்துல. ஸோ ஜோசப்க்கு அடுத்து ஏசப்பா தான் வந்து அவங்க அம்மாவை பார்த்துக்கணும். ஆனால் அவர் வந்து தன்னோட உயிர் இப்போ போகுதுன்னு தெரியும், நான் வந்து உங்களோட பாவத்துக்காக மறிக்கிறேன்னு தெரியும். அதனால் தன்னுடைய தாயை பார்த்துக்கிற ஒரு பொறுப்பை வந்து அவனுக்கு பிரியமான இருக்கிற ஒரு சீஷன் கிட்ட கொடுக்குறாரு. ஸோ மேரி சைடு நம்ம போனோன்னா லூக் 2:35, லூக்கா 2:35 வாசிக்கும் போது உன் ஆத்துமாவையும் உன் பட்டயமும் உருவி போகும் என்றான். உன் ஆத்மாவையும் உன் பட்டயம் உருவி போகும் என்றான். ஸோ அது வந்து சைமன் பீட்டர் வந்து இந்த இடத்துல ஜீசஸ் வந்து குழந்தைய எடுத்துகிட்டு போகும்போது சொல்கிறாரு, இந்த பேபி வந்து ஒரு மெசையா, இந்த பேபி வந்து இது வந்து உலகத்தை ரட்சிக்க பிறந்த ஒரு குழந்தை அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ அவர் வந்து நிறைய விஷயங்கள் ரிவீல் பண்ணுறாரு. அதில் ஒரு வார்த்தை a sword will pierce into your own soul too அப்படின்னு. ஸோ மேரி வந்து ஜீசஸ் உருவான காலத்திலேருந்தே வந்து அவங்களுக்கு வந்து அவருக்கு வந்து கல்யாணத்துக்கு முன்னாடி ஜீசஸ் உருவாகிறாரு. ஸோ அதனால் ஊரில் இருக்கவங்க எல்லாரும் தப்பாக பேசுகிறாங்க. ஸோ அந்த இடத்துலேருந்து அவங்க ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு போகிறாங்க. ஸோ அந்த இடத்துல அவங்க ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே விட்டுட்டு இன்னொரு இடத்துக்கு போகிறாங்க. ஸோ அதே மாதிரி ஒரு 30 years தள்ளி வந்துச்சுன்னா ஜீசஸ் வந்து என்ன ஆகுது, அவரோட கண்ணு முன்னாடியே மேரியோட கண்ணு முன்னாடியே வந்து ஏசப்பா மரித்து போகிறத பார்க்குறாங்க. தன்னோட சொந்த பிள்ளை வந்து அடிக்கப்படுறத பார்க்குறாங்க, மரித்து போகிறத, தண்ணி பசியில் தாகத்தில் குளிரில் இருக்கிறத பார்க்குறாங்க. ஸோ மேரியா வந்து இந்த இடத்துல சஃபர் ஆகுறாங்க. ஜீசஸ் மட்டும் சஃபர் ஆகலை, மேரியா இந்த இடத்துல சஃபர் ஆகுறாங்க. ஸோ நம்ம இப்போ நிறைய இடத்துல நிறைய பேர் சொல்லுவாங்க மேரியா வந்து ஒரு கடவுள் தான், மேரியா வந்து ஒரு மீடியேட்டர் தான் சொல்லி நிறைய பேர் இருக்காங்க. ஸோ மேரியா வந்து ஒரு மீடியேட்டர் இல்லை, மேரி இஸ் ஜஸ்ட் அ விமன். அவங்க வந்து ஏசப்பாவுக்கு பிள்ளை ஒரு லைஃப் கொடுத்தாங்க, அவ்வளோதான். ஆண்டவர் மட்டும் தான் ஆண்டவர் மட்டும் தான் வந்து ஏசப்பா மட்டும் தான் வந்து ஆண்டவர் இடத்துல டேரெக்டாக இருக்கிறாரு. ஸோ வந்து மேரியா வந்து இந்த இடத்துல வந்து ஏசப்பா மூலிமா சஃபர் ஆகிறாங்க. ஸோ அடுத்ததை பார்க்கும்போது இந்த விஷயத்தில் வந்து நான் ஒரு 3 காரியங்கள் எனக்கு வந்து இது ரொம்ப ஃபீல் பண்ணுச்சு. ஏன்னா வந்து
ஏசப்பா வந்து அவரோட சொந்த வழியை வந்து பொருட்படுத்தாமல் அடுத்தவங்களோட வழியை தான் பார்க்குறாரு. ஸோ இந்த இடத்துல வந்து டிஸ்பைட் இஸ் ஓன் பெயின் ஜீசஸ் saw the pain of others. ஏசப்பா வந்து நான் வழியில் இருக்கேன், நான் வந்து இந்த இடத்துல வழியில் இருக்கேன், நான் வந்து எனக்கு இது பண்ண முடியாது அது பண்ண முடியாதுன்றதை எதுவுமே யோசிக்கல. அவர் எதிரில் இருக்க அவரோட தாயை தான் பார்க்குறாரு. என்னோட தாய் வந்து நான் இல்லைன்னா என்னோட தாயை வந்து யார் பார்த்துப்பா? அதனால தான் வந்து ஜான் கிட்ட சொல்கிறாரு, இதோ உன் தாய், இவங்களை நீ தான் பார்த்துக்கணும்னு சொல்லி சொன்னதும் ஜான் வந்து அவங்கள அழைச்சிட்டு போகிறாரு. அவர் வந்து அவரோட பெயினை வந்து எதுலையுமே கம்பேர் பண்ணல. நான் இவ்வளோ வழியில் இருக்கேன், நான் உங்களுக்காக மரித்து போகிறேன், நான் வந்து என்னோடய உயிர் போகுது, நான் இவ்வளோ தாகத்தில் இருக்கேன் அப்படின்லாம் எதுவுமே சொல்லலை. அந்த இடத்துல வந்து என்னோடய தாய் வந்து நான் இல்லைன்னா யார் பார்த்துப்பா? என்னோடய தாயை வந்து ஒரு பொறுப்பான ஆள் யார் இங்கே இருக்கா அவரை பார்த்துக்கிறது? அவருக்கு பிரதர்ஸ் இருக்காங்க, அவங்ககிட்ட யார்கிட்டயுமே கொடுக்கல. ஆண்டவர் வந்து அவரோட பிரியமான ஒரு சீஷன், அவரோட சீஷன், ஒரு பிரியமான ஒரு சீஷன், அவருக்கு ரொம்ப விருப்பமான ஒரு சீஷன், ஆண்டவர் மேலே இருக்கிற ஆண்டவர் ரொம்ப லவ் பண்ணுற ஒரு சீஷன் கிட்ட தான் வந்து மேரியை வந்து விட்டுட்டு போகிறாரு. அவங்க வந்து மேரியை பார்த்துக்கிறாங்க. ஸோ இந்த இடத்துல நம்மளும் வந்து நிறைய நேரங்களில் நம்ம வந்து நம்மளோட காரியங்களை பெரிய விஷயமா பொருட்படுத்திட்டு இருப்போம். நம்ம வந்து எனக்கு இந்த கஷ்டம் இருக்குது, இந்த கவலை இருக்குன்னு சொல்லி ஆண்டவர் விட்டு விலகி இருப்போம், ஆண்டவர் விட்டு தள்ளி போவோம். இல்லை ஒருத்தவங்களுக்கு ஆண்டவரை பற்றி சொல்லணும், இல்லை அவங்களுக்கு தேவை இருக்குது அப்படின்னா அதை பற்றி சொல்லாமல் நம்மளோட ஓன் பர்சனல் ரீசன்ஸ் எடுத்துகிட்டு வருவோம். அதை கொண்டு வராமல் ஏசப்பா வந்து சிலுவையில் எப்படி இருந்தாரோ அதேமாரி நம்ம இருக்கிறதுக்கு நம்ம வாழ்க்கையில் ட்ரை பண்ணோம். அடுத்ததாக அந்த வழியிலையும் வந்து ஆண்டவர் வந்து பேசினார். ஸோ ஹீ ஸ்போக் இன் டு த பெயின். அந்த இதுலேயும் வந்து ஆண்டவர் வந்து பேசணும்னு நினச்சாரு. அந்த பேசணும்னு நினச்ச வார்த்தை தான் வந்து அவர் அந்த இடத்துல வந்து மேரியை சொல்கிறாரு, அம்மான்னு சொல்ல, மாம்னு சொல்ல, தாய் அந்த மாதிரி எதுவுமே சொல்ல, ஸ்திரீயே அப்படின்னு சொல்கிறாரு. ஸ்திரீயேன்னு வந்து யாரை சொல்லுவாங்க? நீங்கள் வந்து நான் எங்கள் அம்மா வந்து ஸ்திரீயேன்னு சொல்ல முடியுமா? ஸோ வந்து ஆண்டவர் வந்து மேரியை வந்து ஒரு வந்து பிளட் ரிலேஷனாக, இல்லை வந்து அவங்க என்னோட அம்மா, என்னோட மதர் அப்படின்ற ஒரு ரிலேஷனை கொண்டு வரல. ஸ்திரீயேன்னு ஒரு விமன் ஹீஸ் யோர் சன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ஸ்திரீயே இதோ உன் மகன் அப்படின்னு சொல்கிறாங்க. இதில் என்ன மீன் ஆகுது அப்படின்னா, அவர் வந்து இந்த உலகத்தில் வந்து எந்த ஒரு பிளட் ரிலேஷனோடையும் வரல. அவர் வந்து ஆவியானவர் மூலிமா வந்தார், ஆவியானவரோட வேலை செய்ய வந்தார், அந்த வேலை முடிந்ததான் அவர் கிளம்புறாரு. ஸோ அந்த இடத்துல வந்து அவர் எங்கள் அம்மாவை நீ பார்த்துக்கோ அப்படின்னு சொல்ல, விமன் ஹீஸ் யோர் சன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதே மாதிரி வந்து ஆண்டவர் 2 டைம் சொல்லியிருக்காரு ஸ்திரீயே அப்படின்னு சொல்லி மேரியை வந்து 2-3 டைம் சொல்லியிருக்காரு. ஃபர்ஸ்ட் டைம் எங்கன்னா கானா ஒரு கல்யாணத்தில் அந்த முதல் அற்புதம் செய்யும் போது வந்து ஸ்திரீயே அப்படின்னு சொல்கிறாரு. அதுதான் அவரோட ஸ்டார்டிங் ஆஃப் த இது முதலாவது அற்புதம். அவரோட ஊழியம் ஸ்டார்டிங் பண்ண டைம், கடைசியாக ஊழியம் முடிகிற டைமில் வந்து ஸ்திரீயே இதோ உன் மகன் சொல்லி முடிக்கிறாரு. ஸோ வந்து அந்த 2 இடத்துலையுமே வந்து அவர் வந்து அவங்க வந்து அந்த எந்த நேரத்துலையும் வந்து இது என்னோட ரத்தம், இது என்னோட பிளட் அப்படின்னு சொல்லி முடிக்கல. நான் வந்து ஒரு தனி ஆள், நான் வந்து ஆண்டவரோட சீஷன், ஆண்டவர் என்னை அனுப்பியிருக்காரு, இந்த ஒரு வேலைக்காக அனுப்பியிருக்காரு, அது முடிஞ்சுட்டு நான் போகிறேன் ஸோ அப்படின்னு சொல்லி மீன் பண்ணுறாரு. ஸோ நம்ம இந்த இடத்துல வந்து நம்மளுக்கு வந்து நம்ம வந்து நிறைய சொல்லுவோம். நம்ம வந்து எனக்கு நிறைய ஆண்டவர் மேலே நிறைய பிரியம் இருக்குது, நிறைய ஃபெய்த் இருக்குது, நிறைய விசுவாசம் இருக்குது, நிறைய சொல்லுவோம். ஆனால் இந்த இடத்துல வந்து ஃபெய்த் நம்மளோட விசுவாசம் எந்த மாதிரி இருக்குது, நம்மளோட விசுவாசம் வந்து எந்த இடத்துக்கு கொண்டு வந்திருக்கு? ஸோ நம்ம ஒரு ஃபெய்த் வச்சுருக்கோம், அந்த விசுவாசம் வந்து கிரியே இல்லைனா, நான் ஒரு விஷயம் செய்யலை அப்படின்னா அந்த ஒரு விஷயம் வந்து யார் கண்ணுக்குமே தெரியாது. எனக்கு இருக்கு நான் சொல்லிட்டு மட்டும் தான் இருக்க முடியும். அது வந்து நான் ஒரு விஷயம் பண்ணாமல் போனேன் அப்படின்னா வந்து அது செத்ததாக தான் இருக்கும். ஆண்டவர் வந்து இங்கே வந்து 30 வருஷம் எதுவுமே பண்ணாமல் தான் இருந்தார். 30 வருஷம் வந்து அவர் ஒரு மெசையான்னு சொல்லிட்டு இருந்தார். 3 வருஷம் தான் ஊழியம் பண்ணார். அந்த 3 வருஷத்தில் அவர் என்ன செய்ய வந்தாரோ அதை செஞ்சு முடிச்சுட்டு தான் வந்து கல்வாரியில் போய் நம்மளுக்காக சிலுவையில் மரித்தார். ஸோ அந்த விஷயம் அது வந்து நம்ம வந்து எனக்குள்ளே வந்து ஆண்டவர் இருக்கார், எனக்குள்ளே வந்து அந்த விசுவாசம் இருக்குது அப்படின்னு சொல்கிறோம் அப்படின்னா அந்த ஃபெய்த் வந்து நம்ம எப்படி காட்டுறோம், எப்படி அடுத்தவங்களுக்கு கொண்டு போகிறோம், எப்படி இன்னொருத்தவங்களுக்கு சொல்கிறோன்றது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ அடுத்ததாக வந்து யோவானை பற்றி பார்க்கும்போது அந்த கெத்செமனே தோட்டத்தில் வந்து ஆண்டவர் வந்து கடைசியாக ப்ரேயர் பண்ணும்போது வந்து யோவான் ஸ்நானகன் வந்து ஆண்டவர் வந்து அவரோட ஃப்ரெண்ட்ஸு, அவரோட டிசைபிள்ஸ் எல்லாம் அவங்க கூட இருக்கணும்னு நினைக்கிறாரு. ஆனால் வந்து யாருமே இல்லை, எல்லாரும் அவர் வந்து தனியாக விட்டு போகிறாங்க. தனியாக விட்டு போகும்போது யோவான் மட்டும்தான் மனம் திரும்பி சிலுவையின் கிட்ட வரான். வேறு யாருமே வரல, எல்லாருமே தூரத்துலேருந்து பார்க்குறாங்க, இல்லை மறைஞ்சு ஓடுறாங்க. யோவான் மட்டும்தான் அவனோட தாயின் இடத்துல கூட இருந்து சிலுவையின் இடத்துல பார்க்குறான். ஸோ we should draw near the cross. நம்ம வந்து சிலுவையின் இடத்துல போகிறதுக்கு நம்மளுக்கு தெரியணும். நம்ம வந்து என்ன ஒரு
பாவம் செய்திருந்தாலும், என்ன ஒரு தவறு செய்திருந்தாலும், என்ன ஒரு மன்னிக்கவே முடியாத ஒரு குற்றன்றது வந்து ஆண்டவரிடத்துல எதுவுமே கிடையாது. என்ன செய்திருந்தாலும் சிலுவையின் இடத்துல போக நம்மளுக்கு தெரியணும். நம்மளுக்கு வந்து அந்த கிராஸ் எடுக்கிறதுக்கு நம்மளுக்கு தெரியணும். நம்மளுக்காக நம் பாவங்களுக்காக இன்னொருத்தர் சுமந்தார். நம் பாவங்களை அறிக்கையிட தெரியணும். அந்த அந்த சிலுவையின் இடத்துல நம்ம போகல அப்படின்னா நம்மளுக்குள்ள வந்து இன்னும் அடிமைத்தனம் இருக்கும். மன்னிக்கப்பட மாட்டோம். நம்ம ரட்சிப்பு இருக்காது, பாவம் இருக்காது, இட்டர்னல் லைஃப் இருக்காது, எதுவுமே இருக்காது. நம்ம வாழ்க்கையில் சிலுவை இல்லை அப்படின்னா, நம்ம வந்து சிலுவை எடுக்கலை அப்படின்னா நம்ம வாழ்க்கையில் எதுவுமே இருக்காது. ஸோ சிலுவையின் இடத்தில் போகிறது, சிலுவை எடுக்கிறது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். அது இருந்துச்சு அப்படின்னா நம்மளுக்கு என்னெல்லாம் நம்ம வாழ்க்கையில் இருக்கோ, நம்ம என்ன தவறு செய்திருந்தாலும், என்ன பண்ணியிருந்தாலும் எல்லாமே மன்னிக்கப்படும், எல்லாமே வந்து மறைக்கப்படும். ஸோ இதுதான் நான் வந்து உங்களுக்கு ஷேர் பண்ண வந்தேன். ஸோ நம்ம வாழ்க்கையில் வந்து நம்ம எவ்வளோ கஷ்டங்கள், எவ்வளோ ஒரு பெயின் வழியில் இருந்தாலும் நம்ம சிலுவையை வந்து எடுக்க கற்றுக்கணும். அந்த அந்த கஷ்டங்கள்லையும் நம்மளுக்கு கூட இருக்கவங்கள, நம்மளுக்கு தேவையில் இருக்கவங்கள, நம்ம எதுக்காக இங்கே வந்திருக்கோமோ அவங்கள வந்து ஃபுல்ஃபில் பண்ணணும். அவங்களுக்கு தேவையானதை நம்ம செய்து கொடுக்கணும். ஆமென். தேங்க்யூ. என்னையும்